வெல்கம் பேக் கரிமா விழித்திரு. இந்த பதிவில் உங்கள் இபிஎஃப் ரெக்கார்டில் உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், கணவர் பேர் இல்லை மனைவி பேரில் திருத்தம் செய்கிறதா இருந்தாலோ இல்லை மாற்றம் செய்கிறதா இருந்தாலோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எளிமையாக மாற்றுறதுக்கு இப்போ சொல்ல போகிற டாக்குமெண்ட்ஸை கொடுத்தாலே போதும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது முன்னாடி எஸ்ஓபி வெர்ஷன் 3.0 ஆர்டரில் திருத்தம் செய்யறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலான்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே லிஸ்ட்டை எளிமையாக்குற விதமாக இப்போ புதுசாக ஒரு லிஸ்ட்டை 16/1/2025 கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா, 1 பாஸ்போர்ட்டு, 2 ரேஷன் கார்டு ஆர் பிடிஎஸ் கார்டு, 3 சிஜிஹெச்எஸ், இதை எப்படி சொல்லுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இசிஹெச்எஸ், இதை எக்ஸ் சர்வீஸ்மென் கான்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட உங்கள் ஃபோட்டோவுடன் கூடிய மெடிக்ளைம் கார்டு. 4 பென்ஷன் கார்டு. 5 பதிவாளரால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். அடுத்து முனிசிபல் கார்ப்பரேஷன், தாலுகா ஆஃபீஸு, அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் அமைப்புகளில் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். 6 அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட திருமண சான்றிதழ். 7 சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வழங்கப்பட்ட உங்கள் ஃபோட்டோவுடன் கூடிய அடையாள அட்டை. இதில் எது வேணால் இருக்கலாம். உதாரணமாக சொல்லணும்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட ஐடி கார்டு, மிலிட்ரி கேன்டீன் கார்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பாமாஷா, ஜன் ஆதார், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இல்லை, ராஜஸ்தானில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தேவைப்படும். 8ஆம் நம்பரே காணும் இந்த ஆர்டரில். 9 பேன் கார்டு. 10 தந்தை அல்லது தாயின் பெயரை கொண்ட 10வது அப்படி இல்லாட்டினா 12வது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லாட்டினா மார்க் ஷீட்டு. 11 டிரைவிங் லைசன்ஸு. 12 சட்டப்பூர்வமாக மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ கொடுக்கக்கூடிய குடும்ப உரிமை, அப்படி இல்லாட்டினா சலுகை, இது தொடர்பான எவிடன்ஸு. 13 குழந்தை பிறந்ததுக்கான எவிடன்ஸாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிஎஃப் மெம்பருடைய அம்மா பேரில் கொடுத்த பதிவு அட்டை, அப்படி இல்லாட்டினா டிஸ்சார்ஜ் சம்மரி. 14 உங்கள் ஃபோட்டோவுடன் கூடிய தனிநபரின் அடையாளத்தை நிரூபிக்கிற விதமாக எம்எல்ஏ, எம்பி, கெஸ்டட் ஆஃபீஸர், முனிசிபல் கவுன்சிலர் இவங்கக்கிட்ட இவங்களுடைய லெட்டர் ஹெட்டில் பெறப்பட்ட அடையாள சான்றிதழ். 15 ஒரு தனிநபரின் பெயர் மற்றும் அட்ரஸை நிரூபிக்கிற விதமாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்குற அட்ரஸ் கார்டு. 16 கிராம பஞ்சாயத்து தலைவர் தன்னுடைய லெட்டர் ஹெட்டில் உறுப்பினருடைய ஃபோட்டோ ஒட்டப்பட்டு இன்னாரது மகன், மகள், கணவன், மனைவின்னு குடும்பத் தலைவருடைய உறவு முறையை குறிப்பிட்டு கொடுக்குற அடையாள சான்றிதழ். இப்போ மேலே சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய அப்பா பேர்லையோ அம்மா பேர்லையோ கணவர் பேர், அப்படி இல்லாட்டினா மனைவி பேரில் திருத்தம் செய்கிறதா இருந்தாலும் மாற்றம் செய்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இபிஎஃப்ஓ ரீசெண்டாக வெளிவந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.